அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசினருக்கு ராசியில் புதன், 2இல் சூரியன், சனி, ராகு, சுக்கிரன், சந்திரன், 4ஆம் இடத்தில் குரு, 5இல் செவ்வாய், அஷ்டமத்தில் கேது இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 2இல் சனி, ராகு, சூரியன் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமை தேவை. உங்களது முன்னேற்றத்தை, முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். எதிலும் பொறுமை தேவை. தேவையில்லாத நெருக்கடிகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே வீண் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2இல் புதன், சுக்கிரன் வரும் 3ஆம் தேதி முதல் 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில உதவிகள் மூலமாக சமாளிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்க முடியும். குடும்ப ரகசியங்களை, தொழில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எளிதாக சமாளிப்பீர்கள். மாணவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படலாம் என்பதால் படிப்பு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை தரும். ராசிநாதன் தங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சென்று இருக்கிறார். புதன் ராசியில் வக்கரம் பெற்று இருக்கிறார். வக்கரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத நற்பலன்கள் கிடைக்கும். வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். கடன்களில் ஒரு பகுதி அடைபடும். புதிய முதலீடுகளை இப்போது தவிர்க்க வேண்டும். பெரும்பாலான கிரக நிலைகள் பலம் ஓரளவு குறைந்திருப்பதால் புதிய முயற்சிகளை கைவிடவும். குரு உங்கள் தொழில் ராசியை பார்ப்பதால் பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும். சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். மேல் அதிகாரிகளிடமிருந்து எந்த அங்கீகாரம் கிடைக்காது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிரமமான வாரம் என்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். உடல் உபாதைகள் சிறிய அளவில் இருக்கும் போதே கவனித்துக் கொள்ள வேண்டும். செலவில் எச்சரிக்கை தேவை. வீண் விரயங்கள் செய்யக்கூடாது. தேவையில்லாத வகையில் பொருள் செலவாகும். பொருள் தொலையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே பர்ஸ், செல்போன் போன்றவற்றை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். கழிவு உறுப்பு அலஞ்சு உபாதைகள் வரலாம். கோவிலுக்கு சென்றால் விநாயகரையும் கால பைரவரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.